Hi friends, modal verbs பார்த்திருந்தோம் இல்லைங்களா? will, would, shall, should, can, could இந்த words with example sentences தமிழ் explanation ஓட போட வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா could, would, should இந்த மூணு வேர்ட்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், என்ன வேர்டு எந்த இடத்துல என்ன மீனிங்கோட யூஸ் பண்ணணும், பிகாஸ் these three words are modal verbs used in different context with different meanings இல்லையா? ஸோ அதை உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ்ல ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் குட் பார்க்கலாம். குட் அப்படின்றது கேனோட வேர்ட் தானே. கேன் குட் ரெண்டுமே பாசிபிலிட்டி, எபிலிட்டி, எங்க வாய்ப்புகள் இருக்கோ, தேவை இருக்கோ, நடக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு, தட் கேன் ஹேப்பன், நடக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம குட் யூஸ் பண்ணலாம். அதுல ரெண்டு திங்ஸ் எடுத்திருக்கேன். முதல்ல பாசிபிலிட்டி, வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல. இட் குட் ரெயின் லேட்டர் டுடே, இன்னைக்கு மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது, பாசிபிலிட்டி. பொலைட், பொலைட்டா ரெக்வஸ்ட் பண்றது அப்படின்றதே வேண்டி கேட்கறது தான். அதுவே கொஞ்சம் பொலைட்டா அஃபீஷியலா பண்ற மாதிரி. குட் யூ பாஸ் த சால்ட், நம்ம அஃபீஷியல்ஸ் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க 4-5 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் பொலைட் ரெக்வஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம குட் வேர்டு யூஸ் பண்ணலாம். குட் யூ பாஸ் த வாட்டர், குட் யூ பாஸ் த சால்ட் அப்படி கேட்குற வேர்டு தான் குட். ஸோ குட் ரெண்டு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று பாசிபிலிட்டி, இன்னொன்று பொலைட்டாக இருக்கிற ஒரு ரெக்வஸ்ட் விஷயத்துக்கு தான் நம்ம குட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வுட், WOULD, வுட். இந்த வேர்டை நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் ரீகால் பண்ணிக்கோங்க. வில் அந்த வேர்டு தானே வுட்டுக்கும். வுட் அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆமாம் தானே? ஸோ அந்த மாதிரி வுட்டில் அதே சேம் 3 கேட்டகரிஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸுக்கு வுட் வேர்ட் யூஸ் ஆகும். கண்டிஷனலாக இருக்கிற ஒரு சென்டென்ஸ்க்கு, வாக்கியங்களுக்கு வுட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பொலைட், கொஞ்சம் பொலைட்டாக கேட்குற விஷயங்களுக்கு வுட் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஃபியூச்சர் இன் பாஸ்ட், எதிர்காலத்தில் இருக்க கடந்த கால விஷய வார்த்தைகளை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வுட் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸ்ன்னு பார்த்தாலே நம்ம இஃப் கிளாஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். இஃப் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ் போத் ஆர் சேம். இஃப் யூஸ் பண்ணி ஒருவேளை, இருந்தால், இருக்கலாம் அப்படின்ற இமேஜினரி டைப் சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றதுதான் செகண்ட் கண்டிஷனல். இந்த செகண்ட் கண்டிஷனலுக்கு தான் வுட் வரும். இஃப் ஐ வேர் அ பேர்டு ஐ வுட் ஃப்ளை, ஒருவேளை நான் பறவையாக இருந்தால் நான் பறப்பேன். நவ் ஐம் நாட் அ பேர்டு இல்லையா? ஸோ அதை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி தான். இஃப் ஐ வேர் இன்வைட்டட் ஐ வுட் கோ, ஒருவேளை என்னை அழைத்தால் நான் போவேன், நான் செல்வேன் அப்படின்னு சொல்லலாம். என்னை யாரா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா, ஒருவேளை அவங்க என்னை கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷனல் கிளாஸ் அந்த வாக்கியங்களுக்கு நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பொலைட், பொலைட்டா ஒரு விஷயம் கேட்கறது. would you like coffee, காஃபி பிடிக்குங்களா உங்களுக்கு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும் பொழுது, பொலைட்டான ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னு சொன்னா we can use would you like coffee. எஸ். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட். ஆல்ரெடி வுட்டுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? வில் அப்படின்னாலே ஃபியூச்சர். ஸோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் சொல்றது தான் வுட். ஃபியூச்சர் இன் பாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், she would call me today, she said. she would, இங்க பாருங்க, she saidன்னு சொன்னேன். she would call me today, she said. இப்படியும் சொல்லலாம். she said, she would call me today. அவள் இன்று என்னை அழைப்பாள். அவள் ஆல்ரெடி சொல்லிட்டா. பாஸ்ட் டென்ஸ். இன்னைக்கு என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இருக்கிற பாஸ்ட் ரெஃபர் பண்ற வேர்டுக்கு நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். ஓகே. she said she would call me today. இது வுட்டோட யூசேஜ். நெக்ஸ்ட் should பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு should அப்படின்றதே நம்ம பார்த்தோம் இல்லையா? shall, should அப்படின்னாலே வேண்டும், should அப்படின்னாலே வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம should யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் இந்த 3 கேட்டகரிஸ் எடுத்திருக்கேன். அட்வைஸ், எக்ஸ்பெக்டேஷன், டியூட்டி. இந்த 3
திங்ஸ் கேட்டகரிஸ்ல எப்படி ஷுட் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வைஸ். யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். ஸோ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஷுட் அப்படின்னாலே வேண்டும். யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். நீ இன்னும் நிறைய காய்கறிகள் வந்து உண்ண வேண்டும். நீங்கள் இன்னும் நிறைய காய்கறிகள் உண்ண வேண்டும். எஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னாலே எதிர்பார்ப்பு தானே. ஸோ எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக இது நடக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தை வருது இல்லைங்களா. ஸோ அங்கேயும் ஷுட் தான் யூஸ் பண்ணணும். த ட்ரெயின் ஷுட் அரைவ் அட் 6 PM. கண்டிப்பாக இந்த தொடர் வண்டி வந்து 6 மணிக்கெலாம் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அது கண்டிப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஷுட் யூஸ் பண்ணணும். த ட்ரெயின் ஷுட் அரைவ் அட் 6 PM. ஓகே. நெக்ஸ்ட் டியூட்டி. இந்த வேலை வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சுதான் ஆகணும். வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் எல்டர்ஸ். முதியவர்கள், வயதில் மூத்தவர்களை வந்து நம்ம மதிக்க வேண்டும். ஸோ வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஆர் எல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி அட்வைஸ், எக்ஸ்பெக்டேஷன், டியூட்டி, இந்த தேவைகள் வர இடத்துல, வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும். இந்த வுட், குட், ஷுட் இந்த வேர்டோட யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.